கற்பனையானது உலகமும் மறைந்து விடக்கூடியது. எங்களுடைய சொந்த இடத்தை நாங்கள் மறந்த நிலையிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த மறதியை நீக்கி நினைவை உருவாக்குவதற்காகத்தான் திக்ருகள் செய்து வரப்படுகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களான இறைநேசர்கள் இப்படியான திக்ருகளை செய்து வந்து அவர்கள் உண்மையான நிலைமைகளை கண்டார்கள். எங்களுடைய இந்த நாம் அதாவது இந்த உடலிலே கட்டுண்டிருப்பதனால் எம்மை விட்டும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா வெகு தூரத்தில் இருந்து கொண்டிருக்கிறான் என்று நாங்கள் நினைத்து கொண்டிருக்கின்றோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, மனிதன் எதற்காக உலகத்திலே பிறக்கிறான், எதற்காக அவன் மரணிக்கிறான் என்று பார்க்கின்ற பொழுது, ஒரு மனிதன் இந்த உலகத்திலே பிறந்து நல்லமல்கள் செய்து இபாதத்துகள் செய்து பக்தி நிலையை பெற்று அதற்கு அப்பால் முக்தி நிலையை அடைந்து தன்னையும் அறிந்து தனது நாயனையும் அறிந்து கொள்வதற்காகத்தான் இந்த உலகத்திலே மனிதன் பிறக்கின்றான். அந்த நிலையை அடைந்து கொள்வதற்கு மனிதனுக்கு உதவியாக இருப்பது, ஆரம்ப பயிற்சியாக இருப்பது தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி போன்ற வணக்கங்கள் ஆரம்பமாக மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவைகளை எல்லாம் செய்து செய்து கொஞ்சம் கொஞ்சமாக அவன் முன்னேறி வந்து அவன் இந்த நிலையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆரம்ப பயிற்சிகளாகத்தான் அந்த ஷரீஅத்துடைய வணக்க வழிபாடுகள் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய நல்லடியார்களே, இன்னும் ஒரு இடத்திலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அதாவது நாங்கள் மனிதனுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். எதை விடவும் நெருக்கமாக இருக்கிறான். வனஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹபிலில் வரீத், பிடரி நரம்பை விடவும் நெருக்கமாக இருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்படி என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு தஆலாவை சந்திப்பதற்காக வேண்டி 7 வானங்களையும் கடந்து சென்றார்கள். அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், பிடரி நரம்பை விட நாங்கள் நெருக்கமாக இருக்கிறோம். அந்த அல்லாஹ்வை விட்டுவிட்டு 7 வானங்களையும் தாண்டி சென்றார்களா அல்லாஹு தஆலாவை சந்திப்பதற்கு? இதனுடைய விளக்கம் என்ன? குர்ஆனிலே இதற்கு விளக்கம் இருக்கிறதா, ஹதீஸிலே இதற்கு விளக்கம் இருக்கிறதா என்று பார்த்தால் மேலோட்டமான விளக்கங்கள் எதுவுமே எங்களுக்கு தென்படுவதில்லை. இல்லாமல் இருக்க முடியாது, இருக்கிறது. அதனை விளங்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றல், அறிவு, அந்த ஞானம் நமக்கு இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது. இதற்கு யார் விளக்கம் சொல்வார்கள்? அல்லாஹு தஆலாவை அறிந்த நல்லடியார்களான இறைநேசர்கள், கல்புக்கண் திறந்த நல்ல மக்கள், சிறந்தவர்கள், அவர்கள் தான் இதற்குரிய விளக்கத்தை சொல்லுவார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அப்படி என்றால் அல்லாஹு தஆலா எங்களுக்கு மிக நெருக்கமாகத்தான் இருக்கிறான். இன்னும் ஒரு ஆயத்திலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், வஹுவ மஅக்கும் ஐனமா குந்தும், நீங்கள் எங்கு இருந்தாலும் அவன் உங்களோடு தான் இருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். இன்று நாங்கள் பார்க்கிறோம், அல்லாஹ்வை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றார்கள். அவன் எங்கே இருக்கிறான்? எங்களோடு இருக்கிறான். அதனை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு ஆற்றல் நமக்கு இல்லை. அல்லாஹு தஆலாவை தேடி எங்கெங்கேயோ மனிதன் அலைந்து கொண்டு செல்கிறான். கையிலே வெண்ணெயை வைத்துக் கொண்டு நெய்யை தேடி மனிதன் அலைகிறான். அந்த வெண்ணெயை உருக்கினால் அதிலே இருந்து நெய் வரும் என்பதை மனிதன் மறந்துவிட்டான். சமீபமாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வை விட்டுவிட்டு அல்லாஹு தஆலாவை தேடி எங்கேயோ அலைந்து கொண்டிருக்கிறான். அவன் தானே சொல்லுகிறான், நீங்கள் எங்கிருந்தாலும் அவன் உங்களோடு தான் இருப்பேன் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறானே. அந்த அல்லாஹு தஆலாவை நாங்கள் விளங்கிக் கொண்டோமா, அடைந்து கொண்டோமா? பல வருட காலம் தொழுகிறோம், பல வருட காலம் நோன்பு நோட்கிறோம், ஹஜ்ஜி செய்கிறோம், எல்லா விதமான இபாதத்துகளையும் நாங்கள் செய்கிறோம். அந்த அல்லாஹு தஆலாவை அறிந்து கொண்டோமா? நானும் அறியவில்லை, நீங்களும் அறியவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களான இறைநேசர்கள் அறிந்திருக்கின்றார்கள். ஷாதலி இமாம் அவர்களுடைய குருநாதர் அவர்களுக்கு அந்த வழியை காட்டிக் கொடுத்தார்கள். அவர்கள் அந்த வழியை பின்பற்றி சென்ற காரணத்தினாலே அவர்களுக்கு திரை நீக்கப்பட்டது, அறிவிலே போடப்பட்ட திரை நீக்கப்பட்டது, கல்பிலே உள்ள திரை நீக்கப்பட்டது.
அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அந்த மகான் அவர்களுக்கு தனது நூர் என்ற பிரகாசத்தை, நூர் என்ற அறிவை கல்பிலே உதயமாக்கினான். அதன் காரணமாக அவர்களோடு அல்லாஹ் பேசியிருக்கிறான், அவர்களும் பேசியிருக்கிறார்கள் என்று அவர்களுடைய இந்த ஹிகாயத்திலே வருகிறது. ஷாதலி இமாம் அவர்களோடு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பேசியதாக, கதைத்ததாக இந்த ஹிகாயத்திலே ஒரு இடத்திலே வருகிறது. யா அலி இஹ்பித் அலன்னாஸ் யன்தஃபிஊன பிக் வ யுதீஊன லக். ஷாதலி இமாம் அவர்கள் குங்கும மலையிலே அவர்கள் தவமிருந்து கொண்டிருக்கின்றார்கள், அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரத்திலே ஒரு அஷரீத சத்தம் வருகிறது. யா அலி இஹ்பித் அலன்னாஸ், அலியே நீங்கள் மக்களுக்கு மத்தியிலே செல்லுங்கள், அவர்களுக்கு நல்வழியை காட்டுங்கள், உங்களை கொண்டு அவர்கள் நன்மை அடைய இருக்கிறார்கள், பிரயோசனம் பெற இருக்கிறார்கள், உங்களுக்கு அவர்கள் வழிபட்டு நடப்பார்கள் என்று ஒரு அஷரீதி சத்தம் அங்கே அவர்களுக்கு கேட்டது. கண்ணியத்துக்குரியவர்களே, எங்களுக்கு பேச முடியாது, எங்களுடைய கல்விலே திரையிடப்பட்டிருக்கிறது, அறிவிலே திரையிடப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய அந்தஸ்தும் எங்களுடைய அந்தஸ்தையும் நாங்கள் சமமாக பார்க்க முடியாது. அவர்களுடைய கல்வை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திறந்து கொடுத்திருக்கிறான். அதனாலே தான் இந்த ஹிகாயத்திலே இந்த செய்திகள் வருகிறது. இது பிழை என்றிருந்தால் இதனை வாசிக்க முடியாது, எல்லாவற்றையும் ஓரமாக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். ஆகவே கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த நிலையிலே நாங்கள் இல்லாத காரணத்தினால், அந்த அறிவு எங்களிடத்திலே வேலை செய்யாத காரணத்தினால் அதனை நாங்கள் நம்புவதில்லை. அது பிழையானது, தவறானது என்று நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இது அனைத்தும் தரீக்காக்களுடைய ஒரு பாடமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு பயானிலே அலவி மௌலானா அவர்கள், மௌலவி அலவி மௌலானா அவர்கள் ஒரு பயானிலே சொல்லி இருக்கின்றார், ஷாதலி இமாம் அவர்களோடு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா 100 தடவைக்கும் அதிகமாக அல்லாஹ் கதைத்திருக்கிறான் என்று அவர்கள் ஒரு பயானிலே சொல்லி இருக்கின்றார்கள். அந்த பயான் அப்படியே வீடியோ பண்ணப்பட்டிருக்கிறது. சிலர்கள் அதனுடைய குறிப்பான சில அந்த வார்த்தையை மாத்திரம் போனிலே வைத்துக்கொண்டு அதனை எல்லோருக்கும் காட்டுகின்றார்கள். இதை பாருங்கள், இது நடக்குமா, இது பிழையான காரியம், இது தவறானது, இப்படி நடக்காது என்று சொல்லுகின்றார்கள். ஏன் நடக்காது? அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களுடைய உள்ளங்கள் இருக்கிறதே, அது திரைகள் நீக்கப்பட்ட, அறிவு ஞானம் கொடுக்கப்பட்ட இதயங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. எம்மையும் அவர்களையும் ஒன்று சேர்க்க முடியாது. ஆகவே அவர்கள் சும்மா சொல்லி இருக்க மாட்டார், ஏதாவது கிதாபை பார்த்து தான் சொல்லி இருப்பார். மௌலானா அவர்களோடு அல்லாஹு தஆலா பேசினான் என்று அவர்கள் சொல்லவில்லை. அப்படி சொன்னால் பெரும் பிரச்சினை. ஆனால் அவர் சொல்லியதெல்லாம் ஷாதலி நாயகம் அவர்களோடு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசி இருப்பதாகத்தான் சொல்லி இருக்கின்றார். இந்த ஆயத்திலும் வருகிறது, இந்த ஹிகாயத்திலும் வருகிறது, ஷாதலி நாயகத்தோடு அல்லாஹு தஆலா பேசி இருப்பதாக. இது எமக்குத்தான் ஒரு பெரிய ஒரு விஷயமாக நாங்கள் கருதுகிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களுக்கு இது சர்வ சாதாரண விடயம். அவர்கள் அந்த நிலையிலே இருந்து இந்த பதவிகளை எல்லாம் பெற்றுக்கொண்டார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, 100 தடவை அல்ல, 1000 தடவை அல்ல, வாழ்நாள் முழுதும் பேசலாம். திரை நீங்கினால் பேசலாம். எங்களுக்கு திரை நீங்கவில்லை, அதனாலே பேச முடியாது, நாங்கள் நம்புவதில்லை. அவர்களுக்கு திரை நீங்கிவிட்டது, அதனாலே அவர்கள் உறவாடி கொண்டிருந்திருக்கிறார்கள். ஒரு பாட்டிலே வருகிறது, உறவாடு உறவாடு உடனிருக்கும் உன் இறைவனுடன் நீ உறவாடு. அப்ப எங்களோடு இருக்கக்கூடிய அந்த அல்லாஹு தஆலாவோடு உறவாடக்கூடிய நிலைகளை அவர்கள் அறிந்து கொண்டார்கள், பெற்றுக்கொண்டார்கள். இதனை நாங்கள் பிழையான விஷயமாக, ஒரு ஆச்சரியமான விஷயமாக, இப்படியெல்லாம் நடக்குமா என்று நாங்கள் நினைக்கிறோம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு தேன்பூச்சியோடு கதைத்ததாக சொல்லுகிறான். வஅௌஹா இலன் நஹ்லி அனித்தஹதி மினல் ஜிபாலி புயூதா. ஒரு தேம்பூச்சிக்கு அல்லாஹ் வஹி அறிவிக்கிறான், உங்களுடைய கூடுகளை மலையிலே நீங்கள் கட்டிக்கொள்ளுங்கள் என்று. ஒரு தேம்பூச்சியோடு அல்லாஹு தஆலா கதைப்பதாக இருந்தால் தன்னை நெருங்கிய ஒரு நல்லடியாரோடு அல்லாஹு தஆலா கதைக்க மாட்டானா? கதைப்பான். அது அவர்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் தான் தெரியும். எப்படி வந்து கதைப்பான் என்று அதை நமக்கு தெரியாது, அது அவர்களுக்குத்தான் தெரியும்.
எம்மை போன்று நேரடியாக இரண்டு பேர்கள் கதைத்துக் கொண்டு இருப்பது போன்று வந்து கதைப்பார்களா? இல்லை. அது அவர்கள் தான் அறிகிறார்கள், அவர்கள் அனுபவத்திலே கண்டார்கள், அனுபவத்திலே கண்டதைத்தான் அவர்கள் சரிதைகளிலே சொல்லி இருக்கின்றார்கள். நாமும் அவ்வாறு சென்று அந்த நிலைமைகளை அடைந்து கொள்வதற்காகத்தான் இப்படியான இந்த அற்புதங்களை பற்றி, கராமத்துகளை பற்றி எல்லாம் ஷாலில் இமாமுடைய எத்தனையோ விடயங்கள் நஃபஹாத்துல் அன்பர் போன்ற அந்த கிதாபுகளிலே எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்கள்,